கன மரத்தை யாருக்கு ஈக்குவல் பண்றாங்கன்னா நீதிமான் பனைக்கு ஈக்குவலா பண்றாங்க. ஒரு முறை ஒரு பையன், தகப்பனுக்கு ஒரு பையன் தகப்பன்ட்ட கேட்டானா, எப்பா நீங்க ஏன் புகைக்கிறது இல்லை, நீங்க ஏன்? தகப்பன் சொன்னானா, நான் புகைச்சா அம்மாக்கும் உனக்கு நோய் வரும் அப்படின்னா. நான் புகைச்சா அம்மாக்கும் உனக்கும் நோய் வருவதனால அதை என்ன செய்த மறுபடியும் சொல்றேன். அப்பா உங்க நண்பர்லாம் குடிக்கிறாங்களே, நீங்க ஏன் குடிக்க மாட்டீங்க? அப்ப கேட்கும்போது பையன் சொல்றாரு, குடியே நான் குடிச்சோம்னா நம்ம வீடு பாழாய் போயிடும். அங்க நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆகையால் நான் குடிப்பதை விட்டு பிறகு சொல்றான், எப்பா வண்டி ஓட்டும் போது எல்லாரும் ஹெல்மெட் போடாம இருக்காங்க, நீங்க ஹெல்மெட் போடுறீங்க, நீங்க அப்ப சொன்னாரா, நான் ஹெல்மெட் போடுறதுனால நான் ஆபத்துல இருந்து என்ன பாதுகாக்கிறேன். நான் பாதுகாக்கிறதுனாலதான் அம்மா நீனும் நல்லா இருக்கீங்க. மறுபடியும் கேட்கலாம், இப்ப நாம ஏன் ஆலயத்துக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை? நாம ஏன் இப்ப இவ்வளவு வேலை இருக்கு, நம்ம நேற்று வெளியே போயிடலாமே, பிள்ளைகளோட சுத்த ஒரு டூர் போயிடலாம், நீதான் லீவ் நாள், எனக்கு லீவு உங்களுக்கு லீவு, நம்ம அப்படியே போயிட்டு வரலாமே. ஏன் ஆலயத்துக்கு போகணும்? ஏன் ஆலயத்துக்கு போகணும்? சொல்லலாம், கர்த்தரை தேடும் போது நாம் என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோமா இருக்கு. கரகத்துக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை தேடும் போது நாம அந்த பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறோம். அவரை தேடுவது எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு. அதான் மக்கள் சொல்றாரு, ஆண்டவரே 1000 நாளை பார்க்கிறோம் இந்த சமூகத்தில் ஒரே நாள் காத்திருப்பது மேலானது. எனக்கு வேலை இருக்கு, எவ்வளவு வேலை இருக்குன்னா ஏன் அதெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கேன் இல்லையா? நான் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் என் பிள்ளைகள் ஆசமா இருக்கணும். அதாவது நான் ஆண்டவரே தேடணும். அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு, ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி சொல்றாரு, யாரோட பிள்ளை பணக்காரனா இருக்காங்களா? யாரோட பிள்ளை வேலை செஞ்சு எல்லாம் உழைச்சி இடம் போல உழைக்கிற பிள்ளை பணக்காரா? என் பிள்ளைக்கு தான் சொத்து சேர்க்கிறையா? என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறேன், கொஞ்சமா சேர்க்கிறேன், என் பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு, வீடு கட்டணும், நான் கொஞ்சமா கடினமா உழைச்சி நான் சேர்த்து வைக்கிறேன், அதனால பணக்கார ஆகுதுல. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி அவர் சொல்றாரு, யார் அந்த வீட்டின் தலைவரும் தலைவியும் ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்க பிள்ளைகள் பணக்காரனா இருக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, அந்த திருக்குறள்ல ஒரு கவி இருக்கு. திருக்குறள்ல வீட்டுல ஒருவர் கல்வி கற்றா அந்த 7 தலைமுறைக்கு அந்த குடும்பம் மனுஷனும் கல்வி கற்று நல்லா இருப்பாங்க. 7 தலைமுறைக்கு அந்த குடும்பம் கல்வி கற்று நல்லா இருப்பாங்களாம். ஆனா கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு ஆசமா இருக்காங்க. நீங்க ஆண்டவரை தேடுவதா காணப்படுவது என்றால், நீங்க ஆண்ட சமூகத்தை காத்து காணப்படுவது என்றால், நம்முடைய பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு ஆசமா இருப்பாங்க. சின்ன சபை நினைக்காதீங்க, உலகத்தை கலக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் உலகத்தை கலக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஆண்டவரை உண்மையா தேவையா, ஆண்டவரை உண்மையா தேவைன்னா, ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிறேன், ஆண்டவரை உண்மையான சமூகத்தை காத்திருந்து அவரை உண்மையா பின்பற்ற முடியாது. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மறந்துடக்கூடாது. நீங்க ஆண்டவரை தேடும் போது நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய சொத்து சேர்த்துக்கிறீங்க. உழைச்சு சேர்க்கல,
பையன் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துக்க பையனை? எங்க பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? எங்க முன்னாடி ரூம் வந்தாங்க. ஆலயங்கள சொல்லல யாரும் குற்றப்படுறது பண்ணிருக்கா இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு 2 நாளுக்காக திருமணத்துக்கு ஆயத்தமாக முதல் ஸ்டெப் நினைச்சதும் பூஜிக்கணும். பிள்ளைகளுக்கு ஆச்சரியம் சொல்றது அவர் கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறாங்க. நம்மளுடைய வீடு இருக்கிறது அதற்காக செய்ய அப்போ நீதிமான் பனைய போல என்ன செய்வாராம்? செலுத்து வாங்குவாங்க. வயல்ல என்ன செய்யறோம்? நம்ம தானியம் விதைக்கிறோம், உரம் போடுறோம், தண்ணி போடுறோம், பல பிரச்சனை வருது. சொன்னாங்க என்னையா பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. வயலை சுத்தி எங்க போற காக்க விட போற அப்படிமா எவ்வளவு பாதுகாப்பு பார்த்தீங்களா? வயலுக்கு தானியம் விதைச்சா பாதுகாப்பு, எவ்வளவு வேலை செய்ய வேண்டிய எவ்வளவு வேலை இருக்கு. அந்த தானியத்தை வாழை போட்டா அந்த உரத்தை போடணும், தண்ணியை போடணும், கம்பை கொடுக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. ஆனா பனைக்கு அப்படி அல்ல. பனைக்கு அப்படி அல்ல. அதை யாரும் விசாரிக்கல. அதை யாரும் தேடவும் இல்லையா, அதை யாரும் நடவும் இல்லை, யாரும் தண்ணியை ஊற்றதும் இல்லை. ஆனா அது உயர வளர்ந்துகிட்டு இருக்கு. அது உயர உயர உயர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குதுயா. எப்படி வளருது? பாதுகாப்பு ஆள் இல்ல, தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்ல, உடம்புறதுக்கு ஆள் இல்ல, வேற வளர்ப்புறதுக்கு ஆள் இல்ல, வேற எதுக்குமே ஆள் இல்ல. ஏன் வளருது? ஏன் வளருது? வாசிங்க சங்கீத புத்தகம் 65ஆம் அதிகாரம். சங்கீத புத்தகம் 65ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்க. இருக்குதா இல்லையா? என்ன வசனம் வாசிங்க? தேவரீர் பூமியை விசாரித்து யார் பாய்க்கிறா? மனுஷன் இல்லையா? ஐயா பணமரத்துக்கு மனுஷன் தண்ணி பாய்ப்பதில்ல. பணமரத்துக்கு யார் பாய்க்கிறா? வாசிங்க. செழிப்பாக்குகிறேன், அதை திருத்தி அது தானியத்து பஸ்கான என்ன சொல்றா? பணமரத்துக்கு யாரு யாரு ஒருத்த போடுறா? ஆம்பளை போடுறாங்க, மனுஷன் போடல. ஐயா மனுஷன் விசாரிக்கல, அதுகிட்ட போக மனசு இல்ல. மத்த இரவு பகலும் போய் முடிச்சு முடிச்சு தண்ணி பாய்ப்பாங்க வயல்ல. தண்ணி இல்லையா, தண்ணி இல்லையா, அந்த கிணத்துல இந்த கிணத்துல அந்த 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 குளத்துல இந்த ஆத்த தண்ணி அடிச்சிடும் பாய்க்கணும். ஆனா பணமரத்துக்கு யாரும் அப்படி செய்வது? என்னை யாரும் பார்க்கலாம் இல்லையா? என்னை பார்க்கிறவர்கள் இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர்கள் இருக்கிறாரியா. யார பணமரத்தை விசாரிக்கிறவர்கள் இருக்கிறாரா? அந்த பணம் யாருக்கு இப்பதான் இருக்குதா? நீதிமானுக்கு. அல்லையா? சொல்லுங்க, நான் நீதிமான் சொல்லுங்க, கடமை சொல்லுங்க, நான் நீதிமான். என்னை யாரும் விசாரிக்கின்ற அவசியமே என்னை விசாரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை விசாரிக்கிறாங்க முடியாது. உங்க கவலைகளா அவன் மேல வைத்து விடுங்க, அவன் மேல வைத்து விடுங்க. ஒரு பணத்தை யாரும் விசாரிக்காம இருக்கும் போது, யாரும் தண்ணி வாய்க்காம இருக்கும் போது, யாரும் உழப்பாம இருக்கும் போது, யாரும் வளர்க்காம இருக்கும் போது அது தன் பலனை கொடுக்குதான். இதுக்கு என்ன பண்ண? பணம் தான் உட்காந்துருந்தோம், பணம் தான் உட்கார்ந்தோம், அது ஓலைய போட்டோம், அந்த அந்த நொங்கு பிடிச்சி சாப்பிடுறது, பயணி சாப்பிடுறது, ஓலை எல்லாமே அது இருந்து பயந்துதான் இருக்குது. ஒன்றுமே தூரப்படுவதுக்கு இல்லை. அது அதுங்களுக்கு அது உள்ள குடுத்துட்டு சாப்பிடுறது. பணம் தான் பீஸ் பீஸ் ஆக்கிடுறது, அந்த குடுத்தையும் எல்லாருக்குள்ள உள்ள குடுத்த கொண்டு சாப்பிடுறது. அது எல்லா காலத்துக்கு இருந்து பயனுள்ளதா இருக்குது, எல்லா காலத்துக்கும் பயனுள்ளதா இருக்குது. அப்புறம் நீதிமான் இந்த பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. பாருங்க, நீதிமான் நான், நீதிமான் நான்,
இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானா, 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 இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானா. அல்லேலூயா. இரத்தத்தால் கழுவப்பட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம நீதிமானா இருக்கணும். நீதிமான் நெல்லுக்கு ஈக்குவலா வைக்கல, வாழைக்கு ஈக்குவலா வைக்கல, தேக்கமரத்துக்கு ஈக்குவலா வைக்கல, மானமரத்துக்கு ஈக்குவலா வைக்கல, எந்த தானியம் ஈக்குவலா வைக்கல, அந்த பனைமரத்துக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறாங்க. பனைமரத்தை யாரும் விசாரிக்காமல் போனாலும் ஆண்டு விசாரிச்சிருந்தா அதை வளர செய்கிறார். வளர செய்து மாத்திரமல்ல, அது கனிவெடுக்கும்படியாக செய்கிறார். நீதிமான் இப்படி வளர வேண்டும் என்றால் நீதிமான் என்ன செய்யணும்? இருக்குல்ல, நீதிமான் யார் சும்மா சொல்ல முடியுமா? நீதிமான் சொல்லி நீதிமான் கனி கொடுக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி யார் நீதிமான் சொல்ல வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்க புத்தகத்துல, எசேக்கியேல் தீர்க்க புத்தகம் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்க புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5-9 வாசிங்களே. எசேக்கியேல் 18 வாசிங்க வாசிங்க. நியாயத்தை நீதியை செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நகரலான புத்திரர்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொலையிடாமலுமாயிருந்து கடன் வாங்கினவனுக்கு அடிமானத்தை திரும்ப கொடுத்து வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் கற்பித்து வட்டி கொடாமலும் போலீசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாக அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா இங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்து நீதியா செய்யணும். இரண்டாவது, மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தார் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏற்படுத்தாமலும் தன் ஆயுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்தியோடு செய்யாமலும் ஒருவரை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அப்ப கடன் வாங்கிக்கணும், கொடுத்துடணும். கொடுக்காம ஏமாத்த நீங்க நாளைக்கு கண்டிப்பாடிச்சிடணும். ஏன்னா இங்கே கடன் கொடுக்கணும், மேல கடன் கொடுக்கணும். அவர் கொடுத்தாச்சா, கடன் கொடுத்தாச்சா, கொடுக்க அவைகளை போட்டு என்ன சொல்லுவாங்க. வட்டிக்கு கொடாமலும் போலீஸ் வாங்காலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுக்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாக அவனே நீதிமான். சும்மா வளர முடியுமாயா? இவ்வளவு இருந்தால்தான் அந்த மழை நிஜம் வளரும். வளரும் வளரும் உண்மையாயிருக்கணும், நீதிமானாயிருக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அவர் கட்டளின்படி செய்யணும். 28ஆம் அதிகாரத்தில் ஒன்னா சொல்றது, என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பாய் என்றார். அதான் சொல்ற வாசிங்க. 28 புத்தகம் 28 என்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தர் கட்டளையின்படி எல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையா செவிகொடுப்பாய் என்றால் தேவனாகிய கர்த்தர் பூமியில சகல ஜாதியை பார்க்கிறோம் அவர் கட்டளையின்படி நடக்க வேண்டும். நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. வேலைக்கு டெய்லி போறோம், 6 நாள் டெய்லி 6 நாள் ஸ்கூலுக்கு போனோம். அப்ப 7ஆம் நாள் ஓய்வு நாள். அது கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஓய்வு நாள் நான் நினைச்சக்கூடாது, சும்மா போய் என் பிள்ளைங்க நினைச்சக்கூடாது, வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அவர் கட்டளை நடக்கும் போது, அவர் வழி நடக்கும் போது, அவருக்கு பயந்து நடக்கும் போது அந்த பனைமரத்து போல நாமளும் வளர்றேன். அந்த பனைமரத்து எவ்வளவு நன்மை கொடுக்கிறதோ அதே போல நீதிமான் என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு உதவியா நன்மை செய்யலாம்.
அப்ப நீதிமான் சும்மா வர்றதில்ல. அந்த வசனத்தை ஃபுல்லா படிக்கும் போது நீண்ட வசனம் வாசிங்க. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15 வசனம். நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்து வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கையில உதறி யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். சொல்றாங்க என்னன்னா, அவன் உண்மையோட உத்தமத்தோடு வாழ்வான் என்றால் அவன் என்ன செய்வாராம்? உயர்ந்த ஸ்தலத்துக்கு என்ன செய்வாராம்? கொண்டு வருகிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிமான் எப்படி இருக்கணும்? அவன் தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும். அவனுக்கு அவனுடைய கட்டளை நடக்கிறவனா இருக்கணும். அவன் வழியில் இருக்கும்போது தான் தேவன் அவன் என்ன செய்வாராம்? பணமரத்தை போல உயர வைப்பாராம். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லி வழிய நாட்கள் பார்க்க போறோம். ஏன்னா இந்த 4 ஆசீர்வாதம் பார்க்க போனா 2 ஆயிடும். எத்தனை மணி? பசியோடு இருப்பீங்க. சரிங்களா? அடுத்த பையன் தான் நினைச்சுவேன், கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும், பரிசு கிடையாது. நீங்க வந்துட்டோங்களா? சரி. அப்போ நீதிமான அந்த எதிர்க்கப்படுகிறதுனால பணம் எடுத்துக்க போகிறார். அல்லேலூயா. அது யாரும் விசாரிக்காம போனாலும் சரி, யாரும் அது கவனமா இல்லாம இருந்தாலும் சரி, யாரும் அதுக்கு தேவை சந்திக்காம இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படி அந்த பணமரத்தை அதை விசாரித்து தண்ணீர் பாய்ச்சி அதை உயர்த்துகிறாரோ அதே போல நீதிமான் உயர 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 உயர. அல்லேலூயா. நீதிமான் உயர உயர வருகிறார். கர்த்தர் அதோட வசனம் சொல்றாங்க. அந்த 1ஆம் சங்கீதம் அனுசாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பார்வையிட வழியில் இல்லாமல், தன் உட்கார்ந்தாலும் கர்த்தர் வேதத்தில் பிரியமானது இரவும் பகலும் வேத தியானமான மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? நீர்கால் ஓரமா நடப்பட்டு தன் கால் தன் தனி சொல்லி இருப்பான். அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்யக்கூடாது. நான் உண்மையோடு உத்தமத்தில் இருப்பேன். ஆணையம் செய்வதெல்லாம் வாக்கிய செய்கிறாங்க. 4 ஆசீர்வாதத்தை நீதிமானா நீங்க இருப்பீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும். அல்லேலூயா. இப்ப நான் படிக்க திருப்பி அந்த வசனத்தையோ இசைக்கப்பட்டோம். அவன் மலையில் சாப்பிடாம விட்டுறதுக்கு வணங்காம இப்படி தேவையில்லாத காரியம் செய்யாதபடி அவரை சார்ந்து இருக்கும் போது நீதிமானான்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறாரு, பேர் கொடுக்கிறாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானா இருக்கும் போது தேவன் என்ன செய்வாராம்? நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவராக இருக்கிறார். நீதிமானுக்கும் திருமார்க்கும் அந்த 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 வாசித்த பகுதியில் அப்படியே வாசனம் வாசித்தோம். 2வது படத்தில் முதல் படத்தில் வாசித்தோம். யோசனை புத்தகத்தில் இருக்குது. அப்ப நாம என்ன செய்யணும்? நீதிமானா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், சாட்சிய வாழ்க்கை வாழணும். சொன்னேன், ஒரு ஆட்டோவுக்கு 3 டயர் உண்டு. ஒரு ஆட்டோவுக்கு 3 டயர். ஓட்டை இல்லாம ஓடுமா? ஓடுமா? தனிக்கு ஓடுமா? அப்போ ஒரு கிறிஸ்தவனா இருப்பான் என்றால் முதலாவது ஜெபம். இரண்டாவது வேத வசனம். 3வது ஆலயத்துக்கு ஒரு நாள் நினைச்சக்கூடாது. ஸ்கூலுக்கு அட போறீங்களா? சொல்லாமே போடுவீங்களா? போட்டாலும் லெட்டர் கொடுக்கணும். ஆனா இங்க சொல்லுவதே லெட்டர் கொடுக்கதே இல்லை. யாரு பேசி போறாரு? இந்த 3 இருக்கும் என்றால் கிறிஸ்தவ வண்டி அப்படியே ஓடிக்கிட்டே ஒரு டைப் பஞ்சர் ஆயிட்டு வந்துங்களேன். இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். ஆண்டவர் நீதிமானை பனையை போல உயர வளர்க்கிறார். நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறோம். நீதிமான் பனையை போல செலுத்துவோம். நீங்கள் நானும் அந்த பிள்ளைகளும்
மனை போல செலுத்துறவங்க போறாங்க. சரிங்களா? வருகிற வாரத்துல நாம எப்படி இருந்தா நம்முடைய பிள்ளைகள் ஆசிரிக்கப்படுவாங்க, நாம எப்படி இருந்தா நம்முடைய குடும்பம் ஆசிரிக்கப்படும், நான் எப்படி இருந்தா நம்ம திருச்சபை வளரும் சொல்லி வருகிற நாட்கள் பார்க்கப்படும். சரிங்களா? அவருடைய கிருபை நம்ம தந்து நம்மை ஆசிரிப்பாராக. நாம் யாரும் என்று ஒரு பாடல் பாடும்போது கடந்த வாரத்துல ஆண்டவர் உங்க வேலைகளை ஆசிரிச்சிருக்காரு. வேலைகளை சும்மா விளைஞ்சிங்களா? சும்மா விளைஞ்சிங்களா? சும்மா சம்பளம் வந்துச்சுனாலே வேலைகளை ஆசிரிச்சிருக்க ஆண்டவருக்கு ஆலயத்திற்கு ஊழியத்துக்காக நீங்கள் காணிக்க படிக்க முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வாரம் முழுவதும் நம்மோடு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து இருக்கிறார். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஒரு நாளை சமூகத்தின் நாமத்தை மேம்படுத்த முடியாது. ஆராதித்தோம், துதித்தோம், பாடணும். இப்போது சமூகத்தை பின் செல்ல போகிறோம். இந்த நாளை அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது நம்முடைய செபங்கள், நம்முடைய ஆராதனை எல்லாருக்கையும் அவருடைய சமூகத்துல ஞான புத்தகத்தை எழுதி வச்சிருப்பார். இந்த நாளை நீங்க ஆராதிக்கும் போது உங்க பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. நீங்க ஆராதிக்கும் போது உங்க வேலைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அவர் இப்போது அவருடைய சமூகத்துடன் சொல்கிற நாம வாசிக்கிறேன். உபாகம் 20 சொல்றது, நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களோடு பேசி, திருச்சபை பிள்ளைகளே கேளுங்க, இன்று உங்க சத்தோடு யுத்தம் செய்ய போகிறீங்க. உங்கள் இருதயம் துவர வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் சத்துருவை யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்க பிள்ளைகளை பாதுகாக்கவும் உங்களோடு போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சமத்துவம் சொல்கிறோம், சகல ஆண்டவர் உங்களோடு கூட போக போறார். என்ன வருகிற வாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சத்துருவான எவனை விழுங்காசு வகைச்சேட்டி கொண்டு இருக்கிறான். நோய்கள் எவனை விழுங்காசு வகைச்சேட்டி கொண்டு இருக்குது. தர்த்த வயது சிறுமை பாடிக பிரச்சனைகள் வகைச்சேட்டி கொண்டு இருக்குது. 90% ஜனங்க கவலையோடு, கண்ணீரோடு, பாரங்களோடு, வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்காங்க. ஆனா கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொல்றாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் சகல ஆண்டவர். எதற்கும் பயப்பட வேண்டாம், எதற்கு தோழ வேண்டாம், எதற்கு சிரமப்பட்டு போக வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு வரப்போகிறார்.
ஆசிரியர் மத்தியாவில் சமுதன் பிரின்சர்கள் நாம ஆண்டவரே இந்த சமூகத்தை அர்ப்பணிக்கிறப்பா. இந்த வாரம் முழுவதும் என் கூட இருந்தீங்க, என் பிள்ளைகளை வளர்த்தீங்க, பாதுகாத்து ஆசிச்சீங்க ஆண்டவரே. இந்த சமூகத்துல என்ன என் பிள்ளைகள் குடும்பத்தை அர்ப்பணிச்சிருக்கிறப்பா. சமூகத்தை பிரின்சர்களே என் கூட வாங்கன்னு சொல்லி அவருடைய கத்தமை அர்ப்பணிப்போமா. மகா எழுத்துல கருவியின் பசுத்தோட தரப்பணி நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளேப்பா. துஷம் பிள்ளைகளாக சமூகத்தில் துதிக்க பாட நன்றிகள் எடுக்கும்படியாக எங்கள் பண்ண கிருபைக்காக சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் துதித்தோம், பாடலும் ஆராதித்தோம், நாமத்தை மேம்படுத்தணும் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் துதி சோத்திர விண்ணப்பம் எல்லாத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த பிள்ளைகள் என்ன சூழ்நிலை வாங்கி தேவை எல்லாத்தையும் நீ அன்பு சொல்ல முடியாதுப்பா. அந்த பிள்ளைகள் அவங்களை ஏற்ற எதற்காக வந்தாங்களோ அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடித்து சில கேள்வி செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவர் ஒழுமையா போகாம கேள்வி செய்யுங்கப்பா. தகப்பனே எங்க வேலைகளை ஆசீர்வதிச்சீங்கப்பா. வேசுடைய பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை படுத்தீங்கப்பா. எங்க கை பிரேசத்தை ஆசீர்வதிச்சு உறுதிப்படுத்துறீங்கப்பா. நீங்க பரலோகத்திலிருந்தப்பா எங்க ஆசீர்வாதத்தை அனுப்புனீங்கப்பா. உங்க கருத்தை நாங்க பெற்றுக்கொண்டு நாங்க ஒரு பகுதியை காணிக்க மாத்திரமல்ல எங்களையே ஜெபலை அர்ப்பணிக்கிறப்பா. நீங்க காணிக்கைகளை அங்கே எடுத்துக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. தகப்பனே படைக்கப்பட்ட சோத்திர காணிக்கைகள் பொருள் காணிக்கைகள் எல்லாற்றையும் கருத்தை அர்ப்பணிக்கிறப்பா. எல்லாற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக எங்க திருச்ச பிள்ளைகள் யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தை காணப்படுவார் என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகப்படுத்துங்க. அப்ப திருச்ச பிள்ளைகள் ஒரு நாள் சொல்வதில்லையா நான் பலவீனமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் வியாதிகள் சொல்வதில்லையா. எங்க பாவங்கள் எல்லாற்றையும் மன்னித்து சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஆண்டவர் எங்க திருச்சம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேண்டிய சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து எங்க பிள்ளையை ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. அப்ப வெளி மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், வெளி மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் எங்க திருச்ச பிள்ளைகளை நீ பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எங்க பிள்ளைக்கு விடமாக பலமுறை கண்கள் வன் கண்கள் சத்தம் பிள்ளைகள் அந்த சக்திகள் நோய்கள் வியாதிகள் ஆபத்து விபத்துகள் கட்டி அணுகாதபடியப்பா எங்க பிள்ளைகளை பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறேன். எங்க திருச்சம் பிள்ளைகள் வாகனம் வைத்திருக்க பிள்ளைகளை ஆசிரியங்க, வாகனம் ஓட்டுற பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா. உடைய சமூகம் முன்னுமா எங்க பிள்ளைகளை பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. காணிக்கை கருத்தர்ப்பணிகள் இந்த காணிக்கை ஊழியத்துக்கு மேம்படுத்த கேள்வி செய்யப்பா. கொடுத்த கரங்களை ஆசிரியங்க பொருட்படுத்திக்கொள்ள விசேஷமாக வந்த பிள்ளைகளையும் வராமல் திருச்சம் பிள்ளைகள் தடையாக காணப்பட்ட எல்லாத்தையும் இருந்துச்சுங்கப்பா. அடுத்த வாரம் எந்த தலைவராக விடைப்பா நீங்க ஒவ்வொரு திருச்சம் பிள்ளைகள் சமூகத்தின் குடும்பமாக நாமத்தை மேம்படுத்த கேள்வி செய்யுங்கப்பா. இப்ப சமூக பிரின்சல்கிறோம் பிரியாத தேவன் மீது நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். சண்டை சாசுதிங்க இவனுக்கு ஆராதனை ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய கர்த்தாத்தை அர்ப்பணிக்க பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானம் கடவர். ஜெயம் ஜெயம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி.
ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோமாக.